வணக்கம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது உங்களுடைய ஹிக்கனெக்ட் டீம் சூடாக எப்படி நாங்கள் மொபைல் செக் இன் செக் அவுட் பண்றேன்றது. இப்ப நாங்கள் உங்களுடைய ஃபீல்ட் விசிட் போயிருக்கலாம், மார்க்கெட் விசிட் போயிருக்கலாம். எங்களுடைய ஸ்டாஃப் அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்களுடைய ஆபீஸுக்கு வர முடியாமல் போகலாம், அல்லது அவர்கள் அப்படியே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதாக கூட இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் எப்படி மொபைல் மூலமாக செக் இன் செக் அவுட் பண்ணலாம் என்றதுதான் இந்த முறை. இதுக்கு நாங்கள் பேசிக் கன்ஃபிகரேஷன்ல செக் இன் செக் அவுட் வியா மொபைல் கிளைண்ட்ன்ற இதுக்குள்ள போறோம். அதுக்குள்ள நாங்க போனோம்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அட்டை கொடுத்து நாங்கள் யார் யாருக்கு அந்த அக்சஸை கொடுக்க போறோம்ன்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த மேனேஜ் செக் இன் செக் அவுட் ஏரியான்ற ஃபீச்சரை நாங்கள் முதல்ல அதை பார்ப்போம். ஏனென்றால் இது புதுசாக வந்திருக்கிற ஒரு ஃபீச்சர். அது எந்த ஒரு இடத்துல, அதாவது இப்போ நாங்கள் செக் இன் செக் அவுட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் அவர்கள் செக் இன் செக் அவுட் பண்ண முடியும் என்ற ஒரு கண்டிஷனை நாங்கள் போட முடியும். இது கட்டாயம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். உதாரணத்துக்கு இப்போ பார்க்லேண்ட் ஒன்னு நான் டைப் பண்ணேன். பார்க்லேண்ட் ஒன், பார்க் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா. அந்த மேப்பில் நாங்கள் செலக்ட் பண்ணும்போது எங்களுடைய ஆஃபீஸினுடைய அமைவிடம் காட்டப்படுது. இது வந்து டிஃபால்ட்டாக 300 மீட்டர் சுற்றளவில், அதாவது நாங்கள் பார்க்லேண்டை சுற்றி 300 மீட்டர் சுற்றளவில் அவர் எங்கே இருந்து வேண்டுமானாலும் செக் இன் செக் அவுட் பண்ணலாம். இதை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். 100 மீட்டர்னு சொன்னால் இந்த வட்டம் சின்னதாகும். இதுக்கு இந்த இடத்துக்குள்ளே இருந்து மட்டும்தான் அவர் செக் இன் செக் அவுட் செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்க போறோம். பார்க்லேண்ட் சொல்லி பார்க்லேண்ட் பேர் வைக்கிறோம். இடத்தை டிஃபைன் பண்றோம், சுற்றளவை டிஃபைன் பண்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் அட்டை கொடுக்குறோம். அட்டை கொடுத்தாச்சு. இப்ப திருப்பி நாங்கள் பர்சன் ஆட் பண்றதுக்கு போவோம். பர்சனுக்குள்ள போயிட்டு நாங்கள் யாருன்றதை செலக்ட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு இந்த முதலாவது JKL நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க 2 ஆப்ஷன் கீழே காணப்படுது. ஒன்று மஸ்ட் அப்லோட் பிக்சர், மற்றது எனேபிள் செக் இன் செக் அவுட் ஏரியா. மஸ்ட் அப்லோட் பிக்சர்னு சொன்னா அவர் வெறுமனே இந்த மொபைல் கிளைண்ட்ல செக் இன் செக் அவுட் கொடுக்க அக்செப்ட் பண்ணாது. அவர் ஒரு போட்டோ எடுக்கணும். அதாவது அவர் எந்த இடத்துல இருந்து அந்த செக் இன் செக் அவுட் பண்றாருன்றது அத்தாட்சிக்காக ஒரு போட்டோ எடுக்கணும். அதை நாங்கள் வேண்டாம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதே போல எனேபிள் செக் இன் செக் அவுட் ஏரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். அப்படி செலக்ட் பண்றதாக இருந்தால் நாங்கள் அந்த ஏரியாவை ஆட் பண்ணணும். நான் ஒரு ஏரியா தான் வச்சிருக்கிறேன், பார்க்லேண்ட். அதுக்கு பிறகு நாங்கள் டேட் கொடுக்கணும். அதாவது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அவருக்கு இந்த அனுமதி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி. உதாரணத்துக்கு இப்போ 2030 வரைக்குமே நான் கொடுக்குறேன். இப்போ 2026 இருந்து 2030 வரைக்குமே அவர் செக் இன் செக் அவுட் அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்து செய்து கொள்ள முடியும். இல்லை அவர் எங்க வேணாலும் போகலாம்னு சொன்னா இதை நாங்கள் ரிமூவ் பண்ணியும் விடலாம். இப்போ நாங்கள் அட்டை கொடுக்குறோம். அட் கொடுத்த உடனே இவருக்கு அந்த மொபைல் செக்இன் பண்ணக்கூடிய அனுமதி போயிட்டுது. இவருங்களுடைய நீங்க பர்சன்ஸ்ல பார்க்கலாம். நாங்க அவருக்கு ஒரு இமெயில் ஐடின்னு கொடுத்துருப்போம். பர்சன்ல JKLன்றவருக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இமெயில் ஐடி அவருக்கு கொடுத்திருப்பார். அப்ப இந்த இமெயில் ஐடி மூலமாக அவர் ஒரு ஹிக்கனெக்ட் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அந்த ஹிக்கனெக்ட் அக்கௌண்ட் மூலமாக அவர் செக்இன் பண்ண முடியும். இப்ப நாங்கள் இந்த இமெயில் ஐடியை கொடுத்து சேவ் பண்ணி நான் முதலே சேவ் பண்ணிடுவோம். இப்ப நாங்கள் இதுல அவருக்கு நாங்கள் இந்த இடத்துல மொபைல் செக்இன் பெர்மிஷன் கொடுத்த உடனே அவருக்கு அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெறும். உங்களுக்கு ஒரு டீம் இன்விடேஷன் வந்திருக்குது. அது நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு. அவர் அந்த டீம் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ண உடனே அவர் அந்த மொபைல் ஊடாக செக்இன் செக் அவுட் செய்து கொள்ள முடியும். இவ்வளவுதான் எங்களுடைய மொபைல் செக்இன் மிகவும் இலகுவானது. ஃபீல்டுக்கு போற வேற வேற இடங்கள்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நன்றி.